என்னடா பாட்டு ஏய் இந்த கோசேரி வீட்டிலே எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய பச்சையம்மன் இளைய பெருமாள் கருப்பசாமி இந்த சாமிகளுக்காக மாதம் அமாவாசைக்கு முந்திய தினம் அதாவது நாடகம் எத்தனாவது மாதம் 61வது மாதமாக வெற்றி படைப்பாக நமது வெற்றிவன் நாடக சபா குழுவினர்களால் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாய் விளங்கக்கூடிய மகடவரத்தான் அரவன் சண்டை. இப்ப வந்திருக்கிறது என்ன வேஷம்? நீயா மகடவரத்தான் அப்பதான் வலிக்கும். ஒழுங்கா பேசுவ. ஏய் மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கலந்தாரி சிறை இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன். நான் யார்? என் பெயர் என்ன? தவலோகம். அதுல நான் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். கேக்குறானா? அதுல நாட்டுடைய பெயர். சரி. அதுல சுதல ஒழுங்கா பேசலாம் கொல்லுவேன். அதுல சுதல 14 பவுன்களின் போட்டு புகழமடியாகிய தங்கம் இசைக்கருவிகள். ஆமா. டங்கா துத்தாரி என்ன வக்கிபுல் துத்தாரி இப்பேற்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இந்த வீரப்புலி துச்சாதனன் வருகிறார் என்றால் தாம் 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 என்று முழங்க வேண்டும். தாம் தாம் வீரப்புலி துச்சாதனன் வளர்ந்து வரும் கலைஞர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். ஆமாப்பா. அப்படி நான் வீரப்புலி துச்சாதனாக இருந்தாலும் என்னுடைய நாடு என்னுடைய நாயந்தை யார் தெரியுமா? Hey!
என்னுடைய தாயார் தாயார் தாயோ காந்தாரி அம்மை, தாயார காந்தாரி அம்மை, தந்தையோ தந்தையோ திருதராஷ்டிர மகாராஜன். மகாராஜன். திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் சரி காந்தாரி அம்மைக்கும் நாங்கள் சரியாக 100 புதல்வர்கள். புதல்வர்கள். ஆமா, சரி. 100 புதல்வர்களாக இருந்தாலும் புறக்க பேசுற மறந்து போயிடுச்சா? உரிச்சு உரிச்சு விடுவேன். ஏன் சாமி? எங்களுக்கு ஒரு அருமை தங்கை அருமை தங்கை துச்சடை. துச்சடை அப்படி இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? என்ன வேலை? என் அண்ணனாகப்பட்ட துரியோதனன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சரி. அவருக்கு பணிவிடை வேலை செய்வது என்னுடைய வேலை. மறுபடி வேலை. ஆமா, சரி. இன்று என் அண்ணனை காண வேண்டும். புறப்படுவோமா? புறப்படு. தம்பி துச்சடை. அண்ணா. தருணம், தருணம், அண்ணா. அண்ணா, யாருக்குமே சிரம் வணங்காத சிரம் என்னுடைய அண்ணனுக்கு மல்லிகை முல்லிகை கோங்கு வந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல வாசனாதி மலர்களை கொண்டு வந்து உங்கள் பாதத்தை பன்னீரால் நாள் கழுவி பூக்களை பொன்னாரையால் நான் துடைத்து உங்கள் பாதத்தை அடிபடுகிறேன். அண்ணா, இந்த அறிவந்தார் தேசத்திலே என்னுடைய பாச விடுபடியார் பேரு புகழும் பாய்ந்து சீரும் சிறப்புன்னே வாழ்வாய். அண்ணா, நாங்கள் சொன்ன வார்த்தையோ அந்த மும்மூர்த்தி தேவர்கள் சொன்னது போல் இருக்கட்டும். சரி. அப்படி இருந்தாலும் நான் தினந்தோறும் உங்களை நானாக வந்து சந்திப்பேன். ஆனால் என்னை மந்திரிமார்களை விட்டு அதிசீக்கிரம் அழைத்த காரணம் என்ன? இப்போது எங்கே போக வேண்டும் தெரியுமா? எங்கே? நம்ம தங்கியாக விளக்கக்கூடிய துர்ச்சையை திருமணம் செய்து கொடுத்த மூலமா? ஆமாம். சிந்தி தேசம். ஆமாம். அந்த சிந்தி தேசத்துக்கு போக வேண்டும். அங்கே சென்று தங்கை மகளாக விளக்கக்கூடிய கலந்தாரி இருக்கிறா பாரு. ஆமாம். அன்று ஒரு நாளிலே செல்ல கல்யாணம் பண்ணி வைத்தாங்க. யாருக்கு? வேந்தனுக்கும் கலந்தாரிக்கும். ஆமாம். ஆனால் இன்று அவர்கள் இருவருமே தக்க வாலிப வயது வந்து விட்டார்கள். வாலிப வயது இப்பொழுது அதாவது கலந்தாரி புலேந்திரன் சேர்ந்தால் அவங்களுக்கு ஒரு வாரிசு பிறந்தால் நம்மளுக்கு 7வது தேதியாக வந்து விடுவார். ஆமாம். அதனால நெகிரி மாமர் சொல்லியிருக்கிறார். எப்படி? கலந்தாரிய தந்தர மார்க்கமாக அஸ்தாபுரம் மரபளித்து சரி. எறும்புகள் ஏறாத 8 சுற்று கல்கோட்டையும் பாம்பு ஏறாத 10 சுற்று கல்கோட்டையும் கட்டி திருத்தாலையை வைத்துக் கொள்ளும். கள்ள வச்சிரு சாலையிலே. ஆமா. அப்படி என்றால் நாம் இப்போது சிந்ததாசம் செல்ல வேண்டும். போய் தந்தர் மார்க்கமாக அழைத்து வர வேண்டும். அண்ணா, நான் சொல்கிறேன் கேளுங்கள். தந்திரத்தை விட நாம இங்கிருந்து போகும்போது கொஞ்சம் பொன் பொருளுடன் சென்றால் நம்பி வந்து விடுவார்கள். ஆமாப்பா, புறப்படலாமா?